வணக்கங்க. சிஜி டெக் சேனல்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி கார்டன் பற்றி தான் சொல்ல போகிறேங்க. கார்டனில் பார்த்திங்கன்னா செடி முருங்கை வளர்ப்பு எப்படின்னு சொல்கிறேங்க. இந்த செடி முருங்கை வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி இந்த மாதிரி தான் இருக்குங்க. அதுக்குள்ளேயே அதுக்கு மேலே எல்லாம் வளராதுங்க. நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இதுக்கு மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நான் கொஞ்சம் க்ரோ பேக் பெருசாக இருக்கிறனால இதுக்கு ஒரு 5 சட்டி செம்மண், 4 சட்டி மணல், 1.5 சட்டி கொக்கோ பீட்டு, ஒரு 1/2 சட்டி தொழு உரம் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டேங்க. இது வந்து விதை வாங்கி தான் வச்சேங்க. நாற்றெல்லாம் வாங்கலைங்க. விதை போட்டு தான் வளர்த்திருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம், ஒரு 7 மாதம் இருக்குங்க வச்சு. இது வந்து சிவப்பு தண்டுங்க. இங்கே பார்த்திங்களா, இது வந்து சிவப்பு தண்டில் முருங்கைக்காய்ங்க. அது மற்ற மரம், அந்த மரம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மரம் இருக்குங்க. அது வந்து பச்சை தண்டு உள்ள முருங்கை மரம். இது செடி முருங்கை. அது வந்து சிவப்பு தண்டுங்க. காய் நல்ல ருசியாக இருக்கும். சரிங்களா. இது வந்து வீட்டில் வைக்கிறதுனால முருங்கை மரம் வைக்கக்கூடாதுனால அது மாதிரி பின்னாடி பக்கம் நான் வச்சுருக்கேன், முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு. எல்லோரும் சொன்னாங்க வீட்டில் செடி முருங்கை வச்செல்லாம் உடனேலாம் காயெல்லாம் வராது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் வாங்கி வச்சேங்க. ஒரு 7 மாதம் தான் இருக்கும் வச்சு. இங்கே பார்த்திங்களா ஒரு 7 அடி பக்கம் வந்துருச்சு. இலை பாருங்கள், இலை சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோ தாங்க உயரம். நான் வந்து சாஞ்சு அந்த பக்கம் போகுது, எடுக்க முடியாது காயின்னு சொல்லிவிட்டு நான் இந்த பக்கம் கட்டி விட்ருக்கேன் பாருங்கள். கயிறு கட்டி விட்ருக்குறேன் நேராக வர்றதுக்கு. இதுக்கு மேலே வளராதுங்க. நம்ம கொக்கி போட்டும் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் உயரமாக இருந்தால் ஸ்டூல் போட்டும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பூ வந்திருக்கு பாருங்கள். இது செடி முருங்கைங்க. அதே மாதிரி ஹைப்ரிட்டுனால உங்களுக்கு சீக்கிரமாக காய் வந்துடும். கொஞ்சம் பக்குவப்படுத்தணுங்க. தண்ணி மட்டும் ஊற்றணுங்க. நல்லா மழையும் நல்லா வெயிலும் படுற இடத்துல தான் நம்ம இதை வைக்கணுங்க. வச்சதுங்கன்னா போதுங்க. நல்லா கொஞ்சம் வறண்ட மாதிரி மண்ணெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கணும். மழை வந்துச்சுன்னா நல்லா இதோட நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு காய் வந்துடும். இப்போ கொஞ்சம் பனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. மழை வந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ பூ விட்டுருச்சு. அதில் காய் வந்தோன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. பார்த்திங்களா, ஒரு 6 அடி 7 அடி தான் இருக்கும். பார்த்துங்க, பூ வந்துருச்சு. நீ காய் வந்தோன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. சரிங்க. இது பார்த்திங்களா வேறு மேலே தெரியுது. ஆனால் அடிக்கடி கொஞ்சம் மேமண்ணும் போடணுங்க. நான் மேமண் போடத்தான் வந்திருக்கேங்க. சப்ஸ்கிரைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.